பட்டாணி குருமா இந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரெஷ் க்ரீன் பீஸை வச்சு சூப்பராக ஒரு குருமா செய்யலாம். வாங்க பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காய், 6 முந்திரி, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ், அதாவது ஒரு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகமும் போட்டு வறுத்தப்புறமா 2 ஃபைனாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தையும் போட்டு பிங்க் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துடணும். இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணதை போட்டு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணிவிடுங்க. அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை போட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வரும்போது வாஷ் பண்ண க்ரீன் பீஸ் இந்த சீசனில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்ரோசன் க்ரீன் பீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி ஒரு 8 நிமிஷம் நல்லா குக் பண்ணி மேலே கொத்தமல்லியை தூவி லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியான பட்டாணி குருமா ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குக்கிங் ஃப்ரம் ஹார்ட் ஆல்வேஸ். See you in the next recipe.